பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 116 1 மற்றும் 2 கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116 1 மற்றும் 2 கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் தாவீதினுடைய எந்த சத்தத்தை கேட்டு அவன் மேல் அன்பு வைத்தார் என்று நாம் பார்த்தோமானால், பெலிஸ்தியரின் படைக்கும் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் மனுஷர்கள் பயந்து அவன் முகத்துக்கு பயந்து ஓடின போது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி கோலியாத் முன்பாக, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியும் யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது கோலியாத்துக்கு முன்பாக சத்தமிட்டான். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தி பேசிய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எனவே தாவீது மேல் அன்பு வைத்து தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். கோலியாத்தையும் பெலிஸ்தியரையும் தாவீதின் மூலமாக இஸ்ரவேலர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று கர்த்தரை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கி அக்கினியினால் தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உறையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் தாவீதின் சத்தத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் செவி கொடுத்ததால் தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு வந்த எத்தனையோ எதிரடையான சூழ்நிலைகளின் போதும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எத்தனையோ முறை சத்தமிட்டு இருக்கிறோம், விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம். அவர் நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு நம்மேல் அன்பு கூர்ந்து பதில் கொடுக்கும்படியாக விபத்துக்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் சத்துருக்களிடமிருந்தும் விடுதலையை கட்டளையிட்டு ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். எனவே தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியதைப் போல சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி நமக்கு தேவையான காரியங்களை செய்து முடித்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு எங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமது செவியை எங்களுக்கு சாய்த்தபடியினால் நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.